ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெலை மீன் ஃப்ரை. வெலை மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 கிலோ மீன். இந்த 1 கிலோ மீனை நான் குட்டி குட்டி கோடு போட்டு வச்சுருக்கேன். இது பூண்டு 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மீனுக்கு இந்த 2 முழு பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கேரட் துருவோம் பார்த்திங்களா, அதில் துருவி எடுத்து வைக்கணும். இது மசாலா: ஜீரகத்தூள், பட்டைத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மீனில் சேர்க்க போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லாவே உப்பு வேணும். நான் இங்கே பாருங்கள், இப்போது நான் கேரட்டை துருவுற மாதிரி இங்கே பூண்டு துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீனில் தடவலாம். அதுக்கு முன்னாடி மசாலாவை மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நிறையா இருக்கனால நான் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து மாற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு எடுத்து மீன் கழுவி கூட செஞ்சிடலாம். இப்போது பூண்டு வந்து நல்லா மீனில் வந்து தடவுறேன். நல்லா உள்ளாரெல்லாம் ஸ்டஃப் பண்ணி நல்லா அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணி, அப்போ தான் வந்து இந்த பூண்டோட ஸ்மெல்லெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மீனுக்குள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பூண்டு சாப்பிட மாட்டீங்க. பூண்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூண்டுன்னா யாருக்கும் பிடிக்காது. அப்புறம் இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே சாப்பிட்ருவாங்க. மீன் கூடனால தெரியாது, உங்களுக்கு அவ்வளோக்கும் ஸ்மெல்லெல்லாம் வராது. பாருங்கள், நான் இந்த மாதிரி பூண்டு இப்படி கையில் எடுத்து அப்படி தேய்ச்சி விட்டு இப்படி உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மசாலாவை வந்து அப்படியே தூவி விடுறேன். அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணி எங்கெல்லாம் நம்ம பூண்டெல்லாம் நல்லா தேய்ச்சோமோ அந்த இடத்துலலாம் அப்படியே. எதுக்கு நம்ம இப்படி பூண்டு சேர்க்குறோன்னா நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். இந்த பவுடருக்கு வந்து ஈரம் இல்லை. நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமான விஷயம், தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் நம்ம பூண்டு வந்து ஆட் பண்ணுறோம். பூண்டு நல்லா ஈரத்தை கொடுக்கும். அதனால் அப்படியே அந்த பவுட்ரு ஒட்டிக்கும். வாங்க, நான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தூவி விட்டு அப்படியே தேய்ச்சி ஒரு கையால் தூவி விட்டு இன்னொரு கையில் தேய்ச்சி விடுறேன். உள்ளாரெல்லாம் நல்லா மசாலா அப்படியே தூவி விடுங்க. அந்த பூண்டோட ஈரம் இருக்கனால உங்களுக்கு டக்குன்னு அந்த மசாலா ஒட்டிக்கும். மசாலா வந்து ட்ரையாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த பூண்டெல்லாம் பாக்கி இருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து இப்படி மேலே இப்படி போட்டு நீங்கள் அப்படியே வச்சிடணும். ஃப்ரை பண்ண போகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த பூண்டில் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நான் பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒன்றா போடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டேன். ஏன்னா ரொம்ப கிறிஸ்பியாக விடலை. ஒருத்தவங்களுக்கு கிறிஸ்பி பிடிக்காது. எனக்கு ஓரளவுக்கு கிறிஸ்பின்னு பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு மீன் மட்டும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் ஓரளவுக்கு தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவும் ஃப்ரை பண்ணல. இது பாருங்கள், 2வது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி மேலே வந்து பூண்டெல்லாம் ஃப்ரை ஆகி அப்படியே சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இதில் நிறைய மசாலாலாம் தெரியாது. ட்ரையாக நம்ம போட்டனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சில மீன்லலாம் அப்படியே மசாலா ஒட்டிக்கும், ஃப்ரை ஆகாது சரியா.
அதனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் உங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியவே தெரியாது. பாருங்கள், நான் இப்போது 3 மீனையும் ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா கிறிஸ்பியாக விட்டுருக்கேன். இது ரெண்டும் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நான் 3மே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். லெமன் நல்லா போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா அப்படியே ஒரு பீஸ் எடுக்கும்போது லெமனை பிழிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மீன் கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய மசாலா இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கைஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஹோப் நீங்கள் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்கள், நிறைய லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.